ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் கொழும்பு மாவட்ட அரசியல் குழு உறுப்பினரும் அதே போன்று சிறந்த ஒரு சமூக சேவையாளரும் கலைஞரும் ஆகிய கலைச்சூடர் தோமஸ் அமர்தாஸோடு பேசி கொண்டிருக்கிறோம். சரி, நீங்கள் முதல்ல சொன்னீங்க அந்த கலைத்துறையில் ஈடுபாடு எல்லாம். இலங்கை கலைஞர்களுடைய நிலைமை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய அமைப்புகள் இருக்குது, நிறைய சங்கங்கள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இலங்கை தமிழ் கலைஞர்கள் சங்கம் ஒன்று இருக்குது, இலங்கை தமிழ் இசை கலைஞர்கள் சங்கம், இலங்கை தமிழ் நாடக, இப்படி சங்கங்கள் தான் நிறையா இருக்குது. தவிர அந்த சங்கங்களால் ஒன்றுமே கிடைத்ததாக இல்லை. ஆனால் சகோதர சிங்கள மொழியை சேர்ந்த பாடகர்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது. உடனே லெட்டர் அனுப்புகிறாங்க. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை போய் பாடகர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனையை சொல்கிறாங்க. அப்புறம் கலாகர்வன்கே சங்கமேன்னு சொல்லி கலைஞர்கள் எல்லாம் போகிறாங்க. அவங்க போய் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி சந்திக்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு இருக்கிற பிரச்சனைகளை கேட்குறாரு. சமய விவகார கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவியும் ஒவ்வொரு விடயத்துக்கும் அவரும் கலந்து கொள்கிறார். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், எங்களால் ஏன் போய் ஜனாதிபதியை மீட் பண்ண முடியலை? எங்களுடைய பிரச்சனையை கதைக்கிறதுக்கு ஏன் எங்களால் இவ்வளோ நாள் இதுவரைக்கும் நாங்கள் இந்த ஊடகத்தில் நாங்கள் யாரும் போய் ஜனாதிபதியோட கதைச்சி நாங்கள் பார்த்ததில்லை? என்ன காரணம்? என்ன காரணம்னு சொன்னால் ஒன்றாவது இருக்குது. என்னென்னு கேட்டால், முதலாவது காரணம் வந்து எங்களுடைய கலைஞரிடையே ஒற்றுமை கிடையாது. முதல் அதுதான். என்ன அப்படின்னா, இவன் என்ன சொல்கிறது, இவன் என்ன பேசுறதுங்கிற மாதிரி தான். இவர் என்ன நேற்று வந்தவர், இவர் என்ன அப்போ வந்தவருங்கிற ஒரு காரணத்தை தான் எடுத்துக்கிறாங்களே ஒழிஞ்சு, நாங்கள் தான் பெரிய கலைஞர்கள், எங்களுக்கு கீழே கலைஞர்கள் இல்லை அப்படி நினைக்கிற கலைஞர்கள் யார் இருக்கிறாங்க? அது பேர் சொல்ல பேரளவில் நீங்கள் சொல்லாட்டியும் கூட இல்லை அப்படி இல்லை நீங்கள் சொல்கிற கலைஞர்கள் யாருன்னு நாங்கள் எப்படி நினைச்சுக்கிறோம்? இல்லை இன்னைக்கு ஊடகங்களும் வந்து நிறைய தவறு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி எத்தனையோ பாடகர் இருக்காங்க. நான் இப்போ என்னை பொறுத்தவரையில் நான் எடுத்துக்க போனால், நான் எத்தனையோ பாடல்களை வந்து, அதாவது தனிப்பாடல்கள், என்னுடைய இசையமைப்பாளர் தவராஜா இருக்கிறாரு, அவர் மூலமாக அவர் தான் இசையமைச்சு அவர் பாடல்கள் எழுதி அந்த பாடல்கள், நிறைய பாடல்கள், எங்களுடைய பாடல்கள் வந்து ஒளிபரப்பப்பட்டது. அதாவது நிறைய சேனல்களில் ஒளிபரப்பட்டது. நான் இல்லைன்னு சொல்லலை, நான் ஒரு பாடகர். அப்படி இருக்கும் பொழுது சில கலைஞர்கள் மட்டுமே, அந்த வாத்திய கலைஞர்களும் சரி பாடகர்களும் சரி, ஒரு குறிப்பிட்ட அந்த ஊடகங்கள் வந்து அவங்கள மட்டும்தான் அதை முன்னிலைப்படுத்துகிறாங்க. மற்ற அதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு என்னங்கிறதுனா, இன்னைக்கு பொதுவாக இப்படி நினச்சிக்கலாமா? நீங்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன், பிரதேசவாதம்னு நினச்சிக்கலாமா? பிரதேசவாதம் இருக்குது, அது உண்மையிலே நிறைய இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்லவே. அதாவது ஒரு மலையக கலைஞர்களை பார்ப்பது வேறு, வடக்கு கிழக்கு கலைஞர்களை பார்ப்பது வேறு, தெற்கில் உள்ள கலைஞர்களை பார்ப்பது வேறு, இப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படியும் இருக்குது. அதே பொருளில் மலையக கலைஞர்கள்கிட்டையும் ஒற்றுமை கிடையாது. இதுதான் எங்களுக்கு வருது. அவன் சரியான ஒரு ஒற்றுமையோட இந்த வேலை திட்டங்கள்லாம் செஞ்சால், எல்லாம் ஒன்று கூடி ஒரு வேலை திட்டங்கள் செஞ்சால் கட்டாயம் செய்யலாம். இப்போ நாங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு கட்டிடம், அதாவது கொழும்பில் எங்களுக்கு ஒரு கலைஞர்களுக்கான ஒரு கட்டிடம் இல்லை, தமிழ் கலைஞர்களுக்கான ஒரு கட்டிடம் இல்லை. இதை நாங்கள் நிறைய பேர்கிட்ட வலியுறுத்தி போய், அப்போ ஏன் நாங்கள் இந்த தமிழ் கலைஞர்களுக்கு கட்டிடம் இல்லைங்கிற பிரச்சனையை மனோ கணேசன் அவர்கள் 4 வருடம் பாராளுமன்றத்திலே கேபினட் அமைச்சராக இருந்த போது நாங்கள் ஏன் செய்ய இல்லை? அழகாக செஞ்சு கொண்டிருக்கலாமே. அவர் கலைஞர்களுக்கு மரியாதை கொடுத்தார். அவர் மரியாதை கொடுத்து அவர் கலைஞர்களுக்கான கௌரவிப்பெல்லாம் நடத்தினார், எல்லாம் தெரியும். ஆனால் ஏன் இப்படி ஒரு கட்டிடத்தை அவர் மூலியமாக நாங்கள் எடுத்துக்கலாம்? என்ன அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால், அந்த அமைச்சில் வந்து இவருக்கு வந்து 1.5 வருஷம் தான் கிடச்சிச்சு. அந்த அமைச்சை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து தலைவர் மனோ கணேசனுக்கு வந்து 1.5 வருஷம் தான் கிடச்சி. மிச்ச வருஷம் இல்லாமல் அந்த அமைச்சை ஒரு சரியான ஒரு பாதையில் கொண்டு போகிறதுக்கு அவர் நிறைய வேலை திட்டங்கள் செஞ்சுருக்கிறார். இதெல்லாம் அவரோட கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். வெளியே உள்ளவங்க வெளியே எதை வேணாலும் பேசலாம், ஃபேஸ்புக்கில் எழுதலாம், போகலாம், வரலாம். ஆனால் அவரோட கூட இருந்தவங்கிற ரீதியில் பார்க்க அவர் நிறைய அந்த அமைச்சை சரிப்படுத்தி, ஆனால் அந்த அமைச்சில் வந்து போதிய அளவு காசு இல்லாமல் அப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு ஒரு 1.5 வருஷமாக தான் அவருடைய அமைச்சை சரிமுறையில் கொண்டுட்டு போனார். அதில் தான் கலைஞர்களுக்கு என்னால் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் இந்த கௌரவிச்சார். ஆனால் இந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ மனோ கணேசன் அவர்கள் அந்த அமைச்சு தொடர்பாக சொல்லியிருந்தார், எனக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சினால நான் எதுவுமே செய்ய முடியாது. அதாவது மொழிகள் சம்பந்தமான, அரச கர்ம மொழிகள் சம்பந்தமான மொழிகளோடு தொடர்பட்ட ஒரு அமைச்சால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ கூட ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார்,
மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தால் அவங்க 2 பேரும் இவருக்கு ஏன் ஒரு நல்ல அமைச்சு ஒன்று கொடுத்துருக்கலாம் தானே? புறக்கணிப்பு ஒன்று நினைக்கிறீங்களா இல்லையா? இல்லை இதில் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் நம்ம எடுத்துக்க போனாவே இன்னைக்கு நம்ம வந்து சிறுபான்மையில் வாழ்கிறோம். நாங்கள் வந்து பெரும்பான்மையானவர்கள்ட்ட வந்து நாங்கள் எதுவுமே அடம்பிடிச்சி கேட்க வேண்டிய கட்டாயங்களில் தான் இருக்கோம். ஆமாம், சரி. அது எங்களுக்கான சரியான ஒரு இதை வழி அமைச்சு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இல்லை. ஆனால் எங்களுடைய இன்னைக்கு எடுத்துக்க போனால் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமை பலத்தினால தான் நாங்கள் வந்து மேலே வரலாம். இன்றைக்கி எங்கள் தலைவரை எவ்வளோ பேர் குத்தம் சொல்லலாம். இந்த 4 வருஷத்துக்குள்ள தான் குத்தம் சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு முன்னுக்கு ஆண்டவங்க போனவங்க வந்தவங்களை பற்றி ஒன்றுமே கதைக்கலையே, இன்னைக்கு சொல்லலையே. இந்த குறிப்பிட்ட அளவுக்கு இன்னமும் அவர் மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். இன்றைக்கி பாராளுமன்றத்துக்கு அவர் போய் அங்கேயும் மக்களுக்காக தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை யாரும் சரியாக கேட்குறதுக்கு இல்லையே. இல்லை எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அதே வேலையில் இன்னைக்கு இருக்கிற NPP அரசாங்கத்தில் இருக்கிறவங்க மலையக மக்களை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே. அவங்களுக்கு ஒரே பேச்சுவார்த்தை என்னது, மற்ற கட்சிகளை சாடுறதை தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மலையக மக்களை பற்றி பேசலைன்னு சொல்கிறீங்க. பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர் தலைமையில் அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க சமந்த வித்யாரத்ன அவருடைய அழைப்பிதன் பேரில் பண்டாரவளையில் வந்து ஜனாதிபதி வந்து 2000 பேருக்கு காணி வழங்குறாங்க, காணி உறுதி வழங்குறாங்க. இல்லை அந்த உறுதி பத்திரத்துலேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த அந்த இப்போ நாங்கள் அதுக்கான பகுதியில் நாங்கள் பேசலாம். அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த விஷயத்தை முடிச்சிடுவோமே. உங்களோட கலைஞர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை கட்டிடம் இல்லை, வேறு என்ன பிரச்சனைகள் கலைஞர்கள்? கட்டிடம் இல்லை, சரியான ஒத்துழைப்பு. அதாவது எங்களுக்கான ஒரு அடித்தளம் வந்து என்னன்னு கேட்டால் ஒற்றுமை, 2வது வந்து எங்களுக்கு கட்டிடம். இது 2மே இல்லாமல் இருக்குது. சரி, நான் ஒரு யோசனை ஒன்று சொன்னால் உங்களால் செயற்படுத்த முடியும். சொல்லுங்கள். கலைஞர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும். அதை ஏன் இவ்வளவு நாள் யாரும் செய்யாமல் இருக்கு? இப்படி தான் இன்னொரு இதில் வந்து ஏற்ற தாழ்வு இருக்குது. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், சில கலைஞர்கள் மட்டுமே வானொலியும் சரி தொலைக்காட்சியிலையும் சரி அந்த ஊடகங்களை எடுத்துக்கொள்கிறாங்க. அதாவது பின்தங்கிய உள்ளவங்களை கலைஞர்களாக இருக்கிறவங்கள வந்து அவங்க மேலே தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகளை யாருமே செஞ்சு கொடுக்குறதில்ல. இப்போ இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய கலைப்பயணத்தில் இப்போ நாங்கள் ஒரு பாட்டு செஞ்சோம்னா, நாங்கள் ஒரு பாட்டு ஒன்று செஞ்சோம்னா அந்த பாட்டை 4-5 பேர் கலைஞர்கள் இருக்காங்க. அப்போ நாங்கள் அந்த கலைஞர்களை நாங்கள் ஒரு விசில் பண்ணுறோன்னா அந்த கலைஞர்களை நாங்கள் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், உங்களோட பயணித்து உங்களோட அழைத்து செல்வீங்க போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாருமே எல்லா கலைஞர்களும், அதாவது முன்னணி கலைஞர்கள் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர் ஒரு டப்பிங் ஆஸ்டியாக இருக்கட்டும், டப்பிங் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள தான் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த அமௌண்ட் வெளியில் போயிடும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்க நேரம் நல்ல திறமையான சிலர் வந்து இந்த பின்னணி குரல் கொடுக்க போகிற நேரம் விளம்பரங்களுக்கு போகிற மகளையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஏன்னா அங்கே ஒரு மகளுக்கான ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த குரலை தன்னுடைய மகளை வைத்து பயன்படுத்தி கலைஞர்கள் வந்து இதில் நிறைய பாதிக்கப்படும். ஆனால் அப்படி செய்கிறதுல தவறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தவறு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. மற்றவங்களுக்கு இப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிற நேரம் உங்கள் மகளுக்கு கொடுக்குறத விட இன்னொருத்தர் அதே இதில் இருக்கிறார், அவருக்கு அதை கொடுக்கலாம் இல்லையா அப்படிங்கிறீங்க. அதாவது தன்னுடைய மகளுக்கு அந்த திறமை இருக்கலாம், ஆனால் அதே திறமையோடு வெளியிலே காத்திருக்கக்கூடிய இன்னொருவரை கொடுங்களே அப்படிங்கிறீங்க. ஆமாம், ரைட். நான் பாடகருங்கிற நேரம் வந்து நான் பாடலாம், அதே வேளையில் இன்னொரு பாடகி இருந்தால் அந்த பாடகியை நான் பாட வைக்கலாம். எங்களுடைய நிறைய பாடல்களில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பாட்டு கொடுக்குறதே இல்லை. இன்னொருத்தவங்களும் என்ன பண்ணுவோம், ஒரு பாட்டு மட்டும்தான் நான் தனிப்பட்ட முறையில் அந்தோனியார்னு ஒரு பாட்டு ஒன்று இன்னும் பெரிய அளவில் ஹிட் ஆகிச்சு. அதில் மட்டும்தான் நாங்கள் தனி குரலை பாவிச்சிருக்கோமே இருந்துச்சு. மற்ற பாடல்கள் எல்லாமே ஜோடி குரலோட தான். அதில் வேற நாங்கள் அதாவது ஒளிப்பதிவு நாங்கள் செய்கிற நேரம் வந்து மற்ற கலைஞர்களையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுதான் இப்போ நீங்கள் எல்லாம் இப்படி ஒன்றுக்கு முயற்சி செய்யலாமே. ஒவ்வொரு சங்கங்கள் இருக்குது தானே, ஒவ்வொரு சங்கங்கள் இருக்கக்கூடிய செயலாளர் இல்லாட்டி தலைவரில் ஒரு 10 பேர் கொண்ட குழு ஜனாதிபதி செயலகத்தில் போய்ட்டு நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கணும், எங்களுக்கு ஒரு நேரம் ஒன்று ஒதுக்கிட்டாங்கன்னு கேட்கலாமா? முடியும். ஏன் அப்போ இது வரைக்கும் செய்கிறீங்கல்ல? முடியும். ஆனால் இன்னொன்று என்னென்னு கேட்டால், இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கி இவங்க சொல்கிற சில விஷயங்களே இன்னும் செஞ்சு கொடுக்கல. பெரும்பான்மையான கலைஞர்களுக்கே அவங்களுக்கான உதவிகளையோ இப்போ நிறைய அவங்க செய்யாமல் தான் இருக்காங்க. நாங்கள் எங்களால் கேள்விப்படுறோம், எங்களுடைய சகோதர கலைஞர்கள் எங்களோட இருக்காங்க, அவங்களும் சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்துக்கு எங்களுடைய இது வேண்டுதலை அவங்க எப்படி நிறைவேற்ற? சரி, அவங்க நிறைவேற்ற தேவையில்லை. அவங்க இப்போ அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இன்னும் 5 வருஷத்துக்கு இருக்க போகிறாங்க, 4 வருஷத்துக்கு. சரி, அன்றைக்கி இப்படி சொல்கிற நேரம் உங்களோட தலைவர் மனோ கணேசன் சொல்கிறாரு, அதே எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் 4 வருஷமெல்லாம் இல்லை போகாது அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் யாருமே நிரந்தரம் இல்லை. ஏன்னா கோட்டாபய ராஜபக்ச வந்து 2 வருடத்திலே போனார். அந்த மாதிரி இதை யாரையுமே நம்ம சொல்ல முடியாது, இவர் 4 வருஷம் இருப்பார், 5 வருஷம், அது அவர் வேற ஒரு
பிரச்சனை. ஆனால் இப்போ நான் சொல்கிறது, ஏன் நீங்கள் இந்த பிரச்சனையை முன் வைக்கலாம் தானே? முன் வைக்கலாம். அதை வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது செயல்முறைப்படுத்தப்படாதுங்கிற பட்சத்தில் அதை வந்து அதுக்கு முதல் ஒன்று நான் சொல்லவா, நீங்கள் முதல் சொன்னதுக்கே நான் வரேன், ஒற்றுமையினால் சேர்க்க முடியாது. இன்னும் இல்லை இப்போ, ஏன்னா நீங்கள் போயிட்டு கூப்பிட்ற நேரம் ஒருத்தர் சஜித் டால் இருப்பார், இல்லை நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லுவார். உண்மையா இல்லை? இல்லை, நாங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞருக்கு ரீதியில் வந்து நாங்கள் ஒரு சில விஷயங்களை நாங்கள் சேர்க்குற நேரம் வராங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், அந்த கலைஞர்கள் ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஒற்றுமையாகி அந்த விஷயத்தை முடிஞ்ச கைக்கு அடுத்த டீப்பு நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் போகக்கூடாது. நான் சொல்கிறேன், எப்பயுமே ஒற்றுமையாகி ஒன்றா இருந்து, ஏன்னா நாங்கள் வந்து இது வந்து சின்ன நாடு, குறிப்பிட்ட நாடு, இதில் வந்து இருக்கிறவங்க அந்த இருக்கிற கலைஞர்களை ஒன்று சேர்த்து நாங்கள் ஒரு நல்ல முறையில் வந்து நாங்கள் வந்து போய் அணுகி அதுக்கான வரப்பிரசாதங்களை பெறுறதுங்கிறது வந்து வேறு விஷயம். அப்போ நீங்கள் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னைக்கு, இந்த அரசாங்கத்தோடு போய் கதைச்சி இதை பெற்றுக்கொள்ள முடியுமாங்கிற விஷயம் வந்து எனக்கு சந்தேகம். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இத்தனை லட்சம் மக்கள், அதாவது கிட்டத்தட்ட அவருக்கு 58 லட்சத்துக்கு வாக்குகள் கிடையாது, அப்படி கிடைச்ச ஜனாதிபதி இருக்கிறார், 159 ஆசனங்களை பெற்ற அரசாங்கம் இருக்குது, இப்படியெல்லாம் இருந்து இவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்க. இல்லை, அது உண்மையே. நாங்கள் சிறுபான்மையாக இருந்துக்கிட்டு நாங்கள் இப்படி சொல்கிற நேரம், பெரும்பான்மை மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் அதிருப்தியில் தானே இருக்காங்க. என்ன செஞ்சாருன்னு ஒரு அதிருப்திக்கு வந்திருக்கு. அதிருப்திங்கிறது இல்லை, இப்படிதான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் கருத்துக்கள் இருக்கும், உங்களோட பேசினவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. இல்லை, இப்போ உங்களோட கதைச்சவங்க சொல்லியிருப்பாங்க, ரைட், இந்த பொருட்கள் விலையெல்லாம் குறைக்கிறாங்க, இல்லை 323 கண்டெய்னர் எப்படி போனதுன்னு தெரியாது, இந்த ஜனாதிபதி ஒன்றும் செய்கிறாரு இல்லை. சாதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன், என்னன்னு கேட்டால், இந்த அரசாங்கம் வந்து தன்னுடைய அரசியல் அபிவிருத்தியை மட்டும்தான் செய்கிறாங்களே ஒழிஞ்சு மக்களுடைய அபிவிருத்தி ஒன்றுமே செய்ய. எங்கே மக்களுடைய அபிவிருத்தி செய்கிறது? எல்லாம் எம்டியாக கிடக்கு, எல்லா காசையும் அடிச்சுட்டு போயிட்டாங்களே இதுக்கு முதல் இருந்தவங்க. இதைத்தான் முதலையும் சொல்கிறீங்க. இல்லைண்ணா, இல்லை 76 வருஷமா சார் உங்களோட 76 வருடம் இப்படி ஆனனால தானே அமரதாஸ் அவர்களே ஒரு அரசாங்கத்தை புதிய 76 வருடம் அங்கே இங்கே இதுக்கு முதல் ரணில் விக்ரமசிங்க இருந்தார், கோட்டாபே இருந்தார், மைத்ரிபால இருந்தார், மஹிந்த இருந்தார், சந்திரிகா இருந்தார், இவங்க எல்லாருமே செய்த அநியாயங்கள் எல்லாவற்றுக்கும் பார்க்க எங்களுக்கு ஒரு புது ஆள் வேணும். ரைட், யார் புது ஆள்? வேறு ஆப்ஷன் யார்? சஜித்தை கொண்டாட முடியலை, இந்த அனுரே கொண்டு வந்தாங்க மக்கள். சரி, அனுரை நாங்கள் இன்னைக்கு அவர் இருந்தார், அப்போயே விவசாய அமைச்சராக இருந்தார். அல்ல, அதே தான் எல்லாரும் சொல்கிறாங்க. 76 அவரும் இந்த அரசாங்கங்களில் வந்து அங்கே வச்சுக்கிட்டு போய்கிட்டு தான் இருந்தார். அவர் என்ன பண்ணியிருக்காரு? இல்லை, விவசாய அமைச்சராக இருந்ததுக்கு அன்று அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் தான் அமைச்சராக இருந்தாங்க. விஜித் ஏரத் இருந்தார், அனுரகுமார் இருந்தார், சுனில் அந்தனத்தில். நான் சொன்ன சந்திரிகா அரசாங்கத்தில் 2002 இப்போ 76 இப்போ சந்திரிகா கவர்மெண்ட்லேருந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த கவர்மெண்ட்லேருந்து இருந்தும் இன்னைக்கு எல்லா வேலை திட்டங்களையும் காலை பிடிச்சி இழுத்து அந்த வேலை திட்டங்கள்லாம் செய்ய விடாம அதே வேலை திட்டங்களை தானே இப்போ போய் ஒப்பந்தம் பண்ணுறாங்க. சரி, தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம், இதை பற்றி நம்ம எங்களுடைய அடுத்த பகுதியில் பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம்.